Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டெல்லியில உள்ள டே இன் பை லைஃப், அது கூட வந்து வெயிட் லாஸ்க்கு, வெயிட் மெயின்டைனிங்க்கு, ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு, அப்புறம் நிறைய லைஃப் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷன், இது மாதிரி மிக்சடான ஒரு vlog தான் இருக்க போகுது. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் இதுல கத்துக்கிட்டு தான் போவீங்க. அதனாலதான் சொல்றேன் இவ்வளவு தூரம். சரிங்களா? ஷேர் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் வெயிட் லாஸ்க்காக நிறைய விஷயங்களுக்காக அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க கொடுக்குற லைக்ஸ் வந்து இன்னும் நம்மளோட வீடியோவை நிறைய பேருக்கு யூடியூப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். சோ நீங்க கொடுக்குற லைக்ஸ், சோ அதனாலதான் லைக் கொடுக்க சொல்றது. சரிங்களா? வாங்க. இன்னைக்கு வந்து கவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் வந்து போனாரு இல்லையா? சோ அது வந்து வீடியோ போட்டிருந்தேன், போஸ்ட் போட்டிருந்தேன். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட பிளெஸிங்ஸை வந்து அந்த குட்டி குழந்தைக்கு வந்து கொடுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. நீங்க எல்லாருமே நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னைக்கு வந்து நம்மளோட ஜெயப்பிரியா சிஸ்டருக்கு வந்து பர்த்டேங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சிஸ்டர். என்னை வந்து அண்ணி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு ஒரு முறை கூப்பிடுற ஒரே ஆள் அந்த ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயப்பிரியா சிஸ்டர். ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சோ இந்த வீடியோ பாக்குறவங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சோ எல்லாருமே வந்து இது பண்ணுங்க. இன்னைக்கு ஜூலை 1 எல்லாருக்குமே சிறப்பா ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறமாட்டி என்னோட சித்தி, அதாவது இந்த எனக்கு இப்ப கல்யாணம் பேசுறதுல இருந்து இந்த ஒரு மெயின் கேரக்டரா ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா நம்ம வீட்டுல, அதுல எங்க சித்தி 3 சித்தி இருக்காங்க. சோ அதுல வந்து ஒரு சித்தி, அந்த சித்தி வந்து நின்னு பண்றது அதெல்லாமே பண்ணுவாங்க இல்லையா? சோ ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் எனக்கு. நிறைய விஷயங்கள்ல எனக்கு எல்லாம் நிறைய இருந்திருக்காங்க. என்னோட சித்தி, அவங்க பேரு வந்து சுந்தரி. சோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பர்த்டேங்க. சோ எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, சின்ன பிள்ளைல ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கு எங்களுக்கும் சித்திக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு காலில வந்து சித்தி எனக்கு ஸ்கூல்ல இருந்து, இப்ப நாங்க தான் அக்கா பிள்ளைங்க, நாங்க தான் எங்க சித்திங்களுக்கு எங்க மாமாவுக்கு எல்லாத்துக்குமே பிள்ளைங்க அந்த குடும்பத்துக்கே. சோ அப்ப ரொம்ப ப்ரீசியஸா இருக்கும். நிறைய சம்பவங்கள். முட்டை எல்லாம் அவிச்சு வச்சுட்டு எனக்கு ஊட்டி விடுறதுக்காக எல்லாரும் ரவுண்டா உட்காந்து, கூட்டு குடும்பம் இல்லையா, பெரிய ஃபேமிலி, 7 பேர் எங்க அம்மா கூட பிறந்தவங்க. சோ அந்த முட்டையை உரிச்சு வச்சுட்டு இது பண்ணா, நான் என்ன பண்ணேன், அவசரமா என்னடா இது ஆற வச்சிருந்திருக்காங்க, நான் என்னடா இது இன்னும் கொடுக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு இப்படியே குத்தி இப்படி முட்டையை இப்படியே நின்றுச்சுங்க. அப்படியே கொப்பளிச்சு முட்டை, அவிச்சு முட்டை யோசிச்சு பாருங்க. பிஞ்சு கை இல்லையா, அந்த மாதிரி சம்பவம் பண்ணிருக்கேன் நானு. இன்னொரு நாள் நான் சித்தி என்னை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரையில சைக்கிள்ல கூட்டு வந்திருக்காங்க. அப்போ காலை விட்டு இன்னும் அந்த தழும்பு கூட இருக்குது எனக்கு. அந்த சின்ன பிள்ளையா இருந்தாலும் எனக்கு எங்க சித்தி அழுதது, அந்த இடம் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படியே மடியில போட்டு அழுகுறாங்க, ஐயோ பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சோ சித்திங்கள் வந்து ஒரு பெரிய விஷயங்க. அம்மாவுக்கும் மேலதான் அவங்க வந்து ஒரு கேர் இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தி பிள்ளைங்க ஃபுல்லா என்னோட பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு க்ளோஸா இருப்பாங்க. சோ அது வந்து சித்தியோட பொசிஷனே வேற தனிதான். சோ அந்த மாதிரி எங்க சித்தி நிறைய பண்ணியிருக்காங்க. அதுவும் அம்மா அப்பா இருந்து பண்றது வேற. அது அம்மா அப்பா இல்லாம எல்லா சூழ்நிலையிலுமே எங்களுக்கு வந்து நின்று அது வந்து பண்றது பெரிய விஷயம். சோ அவங்களுக்கு வந்து நிறைய வாழ்த்துக்கள் கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கணும். சோ அதுக்காக தான் சொல்றேன். சோ நன்றிங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபீடிங் மதர் வந்து எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. ஒரு பெஸ்ட் டைம்னா இந்த ஃபீடிங் டைம் தாங்க. ஏன்னா உங்களுக்கு பால்ல வந்து கலியரஸ் வந்து குழந்தைக்கு போகும். சோ அந்த டயத்துல வந்து நீங்க ஹெல்தியா சாப்பிடுங்க. சோ அதுதான் சோறை சாப்பிடுறது அதிகமா வந்து பசிக்குது ஃபீடிங் டைம், நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை சோறையே நிறைய போட்டு சாப்பிடுறது. இந்த மிஸ்டேக் நானுமே பண்ணிருக்கேன். அதெல்லாம் பண்ணாதீங்க. நிறைய வெஜிடபிள்ஸ், முட்டை இந்த மாதிரி எல்லாம் வச்சு, கீரை எல்லாமே வச்சு நீங்க சாதத்தோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இல்ல முடிஞ்ச மில்லட் வகைகள் வந்து எடுத்து சாப்பிடுறது. அப்புறம் ஒரு 4 இட்லி சாப்பிடுற நேரத்துல, காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா ஒரு 2 இட்லி ஃபர்ஸ்ட் ஒரு 8 மணிக்கு, 4 இட்லி, அப்புறம் ஒரு 10 மணி போல ஒரு 2 இட்லின்னு பிரிச்சு சாப்பிடுங்க. ஏன்னா நம்மளோட வயிறு வந்து உப்பி இருந்தது பிரசவம், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப அந்த வயிறு வந்து
அந்த டயத்துல நம்ம ஹெவியா போடக்கூடாது. சோ அந்த மிஸ்டேக் நான் பண்ணிருக்கேன். சோ அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். சோ அதனால எல்லாருமே இது பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க, ஹெல்தியா சாப்பிடுங்க, புரோட்டீன் ஃபைபர் பேஸ் பண்ணி சாப்பிடுங்க. உங்க குழந்தைக்கும் இதன் மூலமா ஹெல்தியா பால் போகும், நீங்களும் ஹெல்தியா இருப்பீங்க, வெயிட் லாஸும் ஆகும். சரிங்களா? கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சு. சோ இது ஒரு சூப்பரான டைமுங்க. சோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில விட்டுட்டேன், செகண்ட் பிரெக்னன்சில புடிச்சுக்கிட்டேன். அந்த ஃபீடிங் டயத்துல நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன் சூப்பரா. சோ அதனாலதான் சொல்றேன், ஹெல்தியா சாப்பிடுறோம். சாப்பிடுறத வந்து நம்ம பஞ்ச வைக்கல, குழந்தைக்கு பால் இல்லாம பெருமை அப்படிலாம் நினைக்காதீங்க. ஹெல்தியா சாப்பிடுறோம். சோ அது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்போ சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. கிருத்தியாக்கெல்லாம் வந்து 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடுங்கப்பா அப்படி சொல்லியிருந்தீங்க. 100 days போட்டாலும் பைத்தியம் பிடிச்சிரும் எனக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம அதுல ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோமா, அந்த சேலஞ்சஸ் போடும்போது அதுக்காக ஃபுட்ஸ் எல்லாமே மேக் பண்றதுக்கு கொஞ்சம் அந்த லாங் டைம் 3 months ஆயிருது இல்லையா, 100 days. அது யோசிச்சாலே எனக்கு இதுவா இருக்குது. ஸோ அதனாலதான் பாக்கலாம், கொஞ்ச நாள் வந்து பொறுத்து பாக்கலாம். நிறைய பேர் வந்து எப்போ வெயிட் லாஸ் சேலஞ்சுன்னு சொல்லிருக்கீங்க. என்னோட பையனுக்கு வந்து இப்ப July 11 வந்து பர்த்டேங்க. ஸோ அதெல்லாம் July 12 வந்து பர்த்டேங்க. July 11 வந்து டேட் கொடுத்தது, 12ல வந்து அவன் பிறந்தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதை வந்து கொஞ்சம் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா யோசிச்சு கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சீக்கிரமா ஆனா கண்டிப்பா போடுவேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி. நிறைய சிஸ்டர் வந்து எப்போ சேலஞ்ச் போடுவீங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. கண்டிப்பா போடுறான். சரிங்களா? அப்புறம் நிறைய ஸ்வீட் வந்து காமிச்சேன் இல்லையா, இந்த ஸ்வீட் எல்லாமே எனக்கு பிடிக்கும் சிஸ்டர்னு ஒரு கிரை அழுகிற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டம் தான் வெயிட் லாஸ் டயத்துல அதை பார்க்கும் போதெல்லாம். கவலைப்படாதீங்க, வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது 1-2 ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம். அதிகமா சாப்பிடுறது உடம்புக்கே நமக்கு நல்லது கிடையாதுதான். சோ அதுதான் எனக்கு அந்த நான் சொன்ன ஒரு மில்க் ஸ்வீட் மாதிரி காமிச்சேன் பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். எனக்கு கம்மியா இருக்கிறதாங்க பிடிக்கும். என்னன்னே தெரியல, எனக்கு திகட்டுற மாதிரியோ இல்ல ரொம்ப கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் இரிட்டேட் ஆகும் இந்த ஸ்வீட்டை சாப்பிடறதுக்கு. நார்மல் மீடியமா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ குலோப் ஜாமுன் கூட கடையில வாங்குறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா தர ஹெவி ஜீனியா இருக்கிற மாதிரி இருக்குமா, அதனால எங்க வீட்டுக்கார பண்ணி கொடுக்க சொல்லுவேன் எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா. அவர் வந்து அளவா கரெக்டா இருந்துச்சுன்னா ஒரு 5-6 பீஸ் எக்ஸ்ட்ரா கூட தின்றுவேன் நான் அந்த மாதிரி. அப்படி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஸ்வீட் என்னன்னு தெரியல, எனக்கு அதிகமா பிடிக்காது. நார்மலா இருந்தா ரொம்ப பிடிக்கும் அது டேஸ்ட். அப்புறம் ட்ரை கார்லிக் வந்து எங்க சிஸ்டர் கிடைக்குன்னு கேட்டிருந்தீங்க. காஞ்ச பூண்டு எங்க கிடைக்குன்னு கேட்டிருந்தீங்க. நம்மளே காய வச்சுக்கலாம். நீங்க அதாவது நீங்க இந்த கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சிக்கு வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க, அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. கருப்பு கவுனிக்கு எப்பவும் போல நீங்க வந்து அரைச்சுக்கோங்க. பூண்டு வந்து நம்ம கூழ் அந்த கஞ்சி கிண்டும் போது அப்படி தட்டி போட்டுட்டு கொதிக்க வச்சோம்னாவே முடிஞ்சு, சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்க ஹஸ்பண்ட் வந்து ரியலி கிரேட் சிஸ்டர், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அன்பை தெளிச்சிருந்தீங்க. உண்மையா நான் சொன்னது ஒரு பாதி போர்ஷன் தான் சொல்லியிருப்பேன். சோ அதனாலதான் சொல்லணும்னு நினைச்சா சொல்லிட்டே போற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ என்னோடதுல இப்போ எனக்கு கொடுத்துருக்க ஃப்ரீடம் நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன். அவருக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆனா அவரு எங்களை விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கூட போக மாட்டாருங்க. நாங்க தான் ஒரு ஸ்கூட்டிக்கு ஏதோ சர்வீஸ் பண்ண போறாருன்னா கூட எங்களை கூப்பிட்டு போவாரு. சோ அவரு இந்த வீடுதான் உலகம், வேற எங்க வெளியில ஃப்ரெண்ட்ஸ் எதுன்னு போகவே மாட்டாருங்க. பேசுவாரு, எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஹாய் ஹலோ அந்த மாதிரி போயிடுறாரு. வெளியில எல்லாம் இப்ப பாக்குறீங்க விளாக்ஸ்ல எல்லாத்துலயுமே எங்க கூட மட்டும்தான் இருப்பாரு. ஃபேமிலி இதுதான் எங்களோட இது. அப்போ அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சோ அவரை நான் வந்து எதுலையுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. போங்கப்பா அப்படின்னு நாங்க எல்லாருமே சொல்லுவோம், எங்க மாமியாரா இருக்கட்டும் நாங்களா இருக்கட்டும். ஆனா அவராவே அப்படி இருக்கிறாரு. அப்புறம் அதான் சொல்ற, என்னைய அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், நான் அவரை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், எதுலையுமே இருக்காது. ஆனா 2 பேருமே கரெக்டா இருந்திருப்போம். ஸோ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதுதான் வந்து லைஃப் நல்லா மூவ் பண்றதுக்கு நமக்கு கொடுத்திருக்க வாய்ப்பை, நமக்கு கொடுத்திருக்க அந்த ஒரு சப்போர்ட்டை, நமக்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்ற உறவை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு நம்மளும் சில சாக்ரிஃபைஸோ இல்ல ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டோ பண்றதுனால தப்பே கிடையாது. நான் தான் அப்படின்லாம் கண்டிப்பா இருக்கவே கூடாது. எல்லாருமே நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட வந்து ஒரு அடிமை மாதிரி வச்சு அதெல்லாம் பண்ணும்போது அதை பார்க்கும் போதே நல்லா இருக்காது. என்ன சொல்றீங்க? கணவனை ராஜாவாக்கி நம்ம ராணியா வாழும் போது இருக்கிற அந்த பவரே தனியான ஒரு பவரு. சோ அது மாதிரிதான் நானும் வாழணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் பெரிய விஷயம் என்னங்க, அதுதான் அப்படிதான் இருக்கணும். சோ அதுதான். சோ நானா நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, கணவனை வந்து அடிமைப்படுத்தி அவங்களும் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க நம்ம லைஃப் ஸ்டைல்ல. என்ன சொல்றீங்க? நம்மளோட சந்தோஷமும் நம்மளோட கவலை எல்லாமே நம்ம கையில மட்டும்தான் இருக்கு, நான் எப்பவுமே சொல்றது.
சோ அது நம்ம கொண்டுட்டு போற மூவ் பொறுத்து தான் இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 பேரும் சேம் மைண்ட் செட்டா ஒத்து போகணும், அதுவும் உண்டு. ஆமா, ஏன்னா அந்த ஒரு ரஜினிகாந்த் மூவில பாட்டு கூட வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் அது வந்து உண்மைதான். ஒத்து போ, அதுவும் செட் ஆகுறது இதெல்லாம் பெரிய. அப்புறம் எனக்கு ஒரு பார்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு என்னோட லைஃப்ல சில மிஸ்ஸிங் இருந்தா அதை வந்து டேலி பண்றதுக்காக கடவுள் வந்து இப்ப இப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். சோ அது மாதிரிதான் போயிட்டு இருக்கு. சோ அதையும் தக்க வச்சுக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்சதையும் போடணும் இல்லைங்க. நம்ம எப்படினாலும் இருக்கிறது மாதிரிலாம் இருக்கிற சில பேர் இருக்காங்க. சோ அப்படி இருக்கக்கூடாது. நம்ம லைஃப், நம்ம ஃபேமிலி, நம்ம அதுக்காக என்ன வேணா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரணும். நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் யாருக்குமே வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா சரியா இருக்காது. சோ அதான். அதே மாதிரி சம்பாத்தியம் வரும்போது இது ஏன் சம்பாத்தியம், இது ஓ சம்பாத்தியம் அப்படி பேசவே கூடாது. அது வந்து ஒரு பிரிவு பாகுபனை வந்து இருக்கக்கூடாது. சோ இது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு அட்ஜஸ்ட்மெண்டோட ஒரு அது எல்லாமே இருக்கணுங்க. அது இருந்தாதான் அதை கொண்டு போக முடியும். சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க, அதுதான் எப்பவுமே சொல்லுவேன். சோ அதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சாங் இருக்குல்ல, உப்புக்கல் தண்ணீருக்கு அது இயக்கப்பட்டது, அந்த கருப்புசாமி குத்தகைக்காரன் அந்த மூவில உள்ள அந்த ஹீரோயின் உங்களை மாதிரிதாங்க சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி நான் காலேஜ் டைம்ல எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சோ நீங்க சொல்லும் போது எனக்கு அது அட்டாச்சா இருந்தது. சோ அதான். ரீசெண்டா இந்த மகாநதி சீரியல்ல வர உங்க பேர் என்ன, காவேரி மாதிரி இருக்கீங்கன்னு கூட நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஒரு சிலர் சொல்லுவாங்க. அது நம்ம அப்படி இருக்கமாலாம் நமக்கு தெரியாது. இதான் சொல்லும் போது ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அப்படிதான். அப்புறம் வெரி எமோஷனல் வீடியோ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று போட்டிருந்தோம்ல, ஹஸ்பண்ட் பத்தி சொல்லியிருந்தோம்ல, உண்மைதாங்க. எனக்கே அது பேசும்போது எமோஷனல் ஆச்சு. என் கண் வந்து அப்படி கலந்துச்சு, அப்படி கண்ட்ரோல் பண்ணி தான் அதை கொண்டு போனேன். சோ அது அப்படிதான். ஏன்னா லைஃப் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஒரு நாள் நம்ம லைஃப்ல எதாவது நடக்குது, நம்மளுக்குள்ளே பேசிக்கணும். அப்ப நமக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள், இப்ப நீங்க அந்த கேள்வி கேட்டதுனால நான் அவ்வளவு பேசும்போது அது எல்லாமே எனக்கு என்னோட நினைவுக்கு வரும். இவ்வளவு இருக்குது அப்படின்றது எல்லாமே நமக்கு தோணும். சோ அதெல்லாமே அமைதியா உட்கார்ந்துருக்கும் போது யோசிச்சு பாருங்க. நம்ம ஹஸ்பண்ட் மேலேயே ஒரு சின்ன கோவப்படுறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோவப்படுறோம்னா, ஆனா அவங்க பண்ண அந்த நல்ல தப்புலாம் மறந்துட்டு அந்த தப்பு மட்டுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சோ எல்லாமே ஈக்குவல் பண்ணி பேசணும். அவங்களோட சுச்சுவேஷன்லயும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சோ எல்லாமே கொண்டுட்டு போங்க, சரிங்களா? பாசிட்டிவ் வைபா இருக்கு சிஸ்டர் உங்களோட வீடியோ பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் சிஸ்டர், எனக்கு உங்களோட பிளெஸிங், உங்களோட சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர், ஷூ சூப்பர் சிஸ்டர். எப்படின்னா ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க, கன்சிஸ்டன்டா பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணிடலாம், குறைச்சிடலாம், சரிங்களா? கியூட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதுதான் வந்து வேணும். இந்த அழகு இது அதெல்லாம் யோசிப்பாங்க ஒரு சிலர், இது இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. மனுஷன் வாழ்க்கை நம்ம எப்படி வாழ்றோம்லதான் இருக்கு. நேத்து கூட ஒரு பொண்ணு வந்து திருப்பூர் மாவட்டத்துல இறந்திருக்காங்க பாருங்களேன். 75 நாள் 76 நாள் தான் வாழ்ந்திருக்காங்க. வரதட்சணை கொடுமை, அது கொடுமை, இந்த கொடுமையில. அதெல்லாம் அந்த பொண்ணு அவ்வளவு கதறி அவங்க அப்பாவுக்கு அனுப்பியிருக்கு. இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா அது பிரேவா யோசிச்சிருக்கு, நம்மளோட இறப்பு வந்து நம்ம குடும்பத்தை பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது நகையெல்லாம் இங்க இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் வந்து அந்த இவங்க என்னை இப்பெல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னா சொல்லிட்டு அது இறந்தது பெரிய விஷயம். ஆனா இறந்திருக்க கூடாதுதான். ஆனா இருந்திருந்தா இந்த உலகம் என்னெல்லாம் பேசியிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. பொண்ணு மேலதான் தப்பா சொல்லும். ஒரு டைவர்ஸே பண்ணாலும் அந்த பொண்ணதான் தப்பா பேசும். சோ ஆனா இன்னைக்கு அவங்க இந்த ஒரு சம்பவம் பண்ணிட்டு போனது அவங்களுக்கு பயங்கரமான அடியை கொடுக்கணும். அது அது எவ்வளவு போகும், அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும், அவ்வளவு அழுகுதுங்க. அது அப்பா நினைக்கவே முடியல அதை நினைச்சாலே. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்டுக்கு வந்து நான் வீடியோ பார்த்தா சிஸ்டர் பார்த்துட்டு இருக்கேன், அதை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயும் உங்களோட என்னோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா அது வந்து பண்ணணும். என்னோட நீங்க வந்து எனக்காக பண்றீங்கன்னா நான் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கண்டிப்பா அது வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்பவுமே இருக்கும். இந்த வீடியோக்காகன்னு இல்லை, எப்பவுமே என்னோட வாட்ஸ்அப்புக்கு போய் யாராவது பண்ணிருக்காங்கன்னா அதை உடனே ரிப்ளை பண்ணாதான் எனக்கு வந்து கரெக்டா இருக்குங்க, என் மனசுப்படி. அது ஒரு சிலர் அப்படி காக்க போட்டு போடுவாங்க, அப்படிலாம் நமக்கு பிடிக்காதுங்க.
மெயின்டைன் ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா சிஸ்டர். வெயிட் லாஸ் பண்ணும்போது விட வெயிட் மெயின்டைனிங் உண்மையாவே கஷ்டம் தான். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ்ல கூட இதெல்லாம் சாப்பிடுறதுன்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துருவோம். ஆனா வெயிட் மெயின்டைன்ல நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சீட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அது உண்மைதான். கொஞ்சம் எல்லாத்துலயுமே ஒரு ஒரு தைரியம் வேணுங்க. வெயிட் லோ யூடியூப் ஆரம்பிச்சு எவ்வளவு இயர்ஸ் ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்க. 4 வருஷம் ஆச்சு சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணி. ஆனா 2 வருஷம் இடையில வந்து சின்ன பையன் பிரெக்னன்சி டயத்துல வீடியோ போடவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ 1 இயரா அகைன் போட்டுட்டு இருக்கேன் சிஸ்டர். வெயிட் லாஸே எனக்கு வந்து ஆக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்ட்ரக் ஆயிடுச்சு சிஸ்டர் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சம்டைம் அந்த மாதிரி தான் சிஸ்டர் இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. சாப்பாடு அளவு எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு பாருங்க. நைட் டின்னரை கரெக்டா சீக்கிரமா சாப்பிட்டுருங்க. தண்ணி நிறைய குடிக்கிறீங்களா, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க சரிங்களா. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல நிறைய வந்து தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். எப்பவுமே வந்து காலைல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, வெறும் தண்ணியாவது குடிச்சிருங்க சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இட்லி தான் வந்து ஊற்றி வைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் சரி சட்னிக்கு வெள்ளம் கட் பண்ணிக்கலான்ட்டு கேரட் சட்னி தான் வந்து பண்ண போறேன். அதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு வந்து கொஞ்சமா போட்டு பொரிய விட்டுட்டு அது கூட வந்து உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா வந்து அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுல வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா காரத்துக்கு இதெல்லாம் சேர்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வந்து சேர்த்துட்டு அது கூடயே கேரட்டையும் இந்த மாதிரி பீஸா கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் புளி வந்து சேர்த்தோன்னா நல்லா இருக்கும். அது கூட வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள் ரெசிபி. ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு கேரட்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. அப்புறம் இட்லி வெந்துருச்சா அதையும் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் வந்து இந்த இட்லி தட்டுல ஆயில் எல்லாம் தடவலாம் மாட்டேங்க. அப்படியே டைரக்டா வாஷ் பண்ணிட்டு அப்படியே தான் ஊற்றி வைப்பேன் நான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சட்னி வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதை கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் தூவி விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரா இருக்கும். கம்ப்ளீட்டா அதை வந்து ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பால் வந்து ஆத்தி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஆத்திக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சட்னியை வந்து அரைச்சாச்சு. சூப்பரா இருக்கு பாருங்க. கேரட் சட்னி வந்து டிஃப்ரெண்டே தெரியாதுங்க, தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தம்பிக்கு இட்லி அப்புறம் சட்னி அப்புறம் முதல் நாள் ஸ்கூல் போறாரு ஒரு லட்டுலாம் வச்சு தண்ணி வச்சு பேக் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு இட்லியும் ஊட்டி விட்டுட்டு பாலும் குடிச்சிட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு ஸ்கூலுக்கு. சூப்பரா அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போய் விடுறதுக்கு போறாங்க. லைட்டா தூரல் போட்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க. நான் மதியம் போய் கூட்டிப்பேன் அது மாதிரி. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இட்லி சட்னி வச்சு பேக் பண்ணியாச்சு. நம்மளோட நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இட்லி சட்னி அப்படிலாம் நம்மளோட சாப்பாடு. ஸோ விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் காஃபி வந்து 2 பேருக்கும் அம்மாச்சி மாமாவுக்கும் போட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி இது வந்து சாம்பார் வந்து வச்சு விட்ரு, சாம்பாருக்கு வந்து அடுப்பில் வச்சு விட்றலான்ட்டு துவரம்பருப்பும் பாசி பருப்பையும் போட்டு எப்பவும் போல வேக வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி கடாயில. இது ஒரு டேஸ்ட்டுங்க. என்னதான் வந்து குக்கர்ல வேக வைக்கிறதோட இந்த மாதிரி பண்றது நல்லா இருக்கும். சரின்னு அப்புறம் அம்மாச்சிக்கு அதை வேகட்டும்ட்டு பருப்பு வேகட்டும் அம்மாச்சி போய் இட்லி சட்னி காஃபி எல்லாம் வச்சு கொடுத்துட்டு வந்துட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா 3 இட்லி சட்னி வச்சு சாப்பிட்டேன். செம்மையா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா சாம்பார்ல எப்பவுமே புளி வந்து ஊற்றுவோங்க. நான் வந்து ரெசிபி டீட்டெயிலா ஷேர் பண்ணல. இந்த முருங்கைக்காயும் கேரட்டும் போட்டு வந்து வச்சேன். புளி ஊத்தாம எப்பவுமே சாம்பார் வைக்க மாட்டோம். மாங்காய் போட்டா வந்து புளி ஊத்த மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சாம்பார் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து 10:15 அந்த மாதிரி டைம் தான் ஆச்சு. அம்மாச்சி வந்து வெளியில போனாங்க, இன்னைக்கு மார்க்கெட் போறேன்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து. சரின்னா அவங்களுக்கு வந்து பால் காய்ச்சி காப்பியை போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சரி அரிசியை களைஞ்சு ஊற வச்சுட்டு போனோம்னா அது பாட்டுக்கு ஊறிட்டு இருக்கும். நம்ம அடுக்க டக்குன்னு குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிடலான்ட்டு இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா, ஸோ அதனால தலை குளிச்சு நல்லா வந்து காய வச்சுட்டு இருந்தேன். சரின்னு ஓரளவுக்கு காய வச்சுட்டு சரி மாடிக்கு போயிட்டு துணி எல்லாத்தையுமே அள்ளிட்டு போய் ஃபர்ஸ்ட் வந்து மிஷின்ல போட்டு விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து பூஜை ரூம் கிளீன் பண்றது அந்த மாதிரி சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். கரெக்டா அது வந்து முடிஞ்சிரும். ஸோ அதனால அந்த சொம்புல எப்பவுமே சாமி கிட்ட தண்ணி வைப்போம்லையும் அதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஊதுபத்தி சூடம் எல்லாம் காமிச்சு விளக்கெல்லாம் போட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்தது எல்லாமே போட்டு சூப்பரா வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும்.
அதுக்கப்புறம் மிஷின்ல போட்ட துணியும் கரெக்டா ஆயிடுச்சுங்க. ஸோ குயிக் வாஷ்ல தான் போடுவேன். ஸோ அதனால முடிஞ்சிச்சா, அதையும் எடுத்துட்டு வந்து அப்படியே படியில காய போட்டு விட்டுட்டு, அரிசி நல்லா ஊறிடுச்சா அப்படியே அதை வந்து குக்கர் ஆன் பண்ணி விட்டோம்னா அது பாட்டுக்கு சோறு வெந்துரும் இல்லையா. ஸோ இந்த அரிசி ரொம்ப என்னமோ தெரியலங்க, ரொம்ப லேட் ஆகுது வேகிறதுக்கு. அப்படியே வேக வச்சா ரொம்ப பருக்கையா இருக்கிற மாதிரி இருக்கு, அம்மாச்சிக்கு சாப்பிட முடியல. ஸோ அதனாலதான் குக்கர் யூஸ் பண்றோம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 1:45 1:50 ஆயிடுச்சு. ஆட்டோ பிடிச்சு கவன ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போனேன். நானும் தருணும் போய் கூட்டிட்டு வந்துட்டோம். எப்பவும் ரெகுலரா இருக்க ஆட்டோ பையன் அவங்க வந்து ராஜஸ்தான், அவர் ஊருக்கு போயிருக்காரு. ஸோ அதனால நான் போய் கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்ததும் சரி, கொத்தவரங்காய் நேத்து கட் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். ஸோ அதுதான் வந்து வதக்கி விட்டேன். சிம்பிள் ரெசிபி ஆல்ரெடி எப்பவுமே ஷேர் பண்ணியிருக்கேன், அதனால வந்து நான் ஷேர் பண்ணல ரெசிபி. மசாலாவுக்காக வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும் தாங்க சேர்ப்பேன். நல்லா பூண்டு தட்டி போட்டு செய்யறது நல்லா இருக்கும் டேஸ்ட். சோறு வந்து குக்கரை ஓபன் பண்ணா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சரின்னு அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து வச்சு சாதம், சாம்பார், அப்புறம் இந்த கொத்தவரங்காய் பொரியல் வச்சு சூப்பரா வந்து லஞ்ச் கொடுத்துட்டு வந்தேன். இது கொத்தவரங்கான்னு சொல்லுவோம், இல்லைன்னா சீனி வரங்கான்னு சொல்லுவோம். நீங்க என்னன்னு சொல்லுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் நானும் சாதம், அப்புறம் அந்த சாம்பார்ல உள்ள காயெல்லாம் போட்டு அந்த கொத்தவரங்காய் வச்சு சூப்பரா சாப்பிட்டேங்க. செம்மையா இருக்கும் இந்த காம்பினேஷன். சூப்பரா வந்து மதிய லஞ்சை எம்மியா முடிச்சாச்சு சிம்பிளா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை கையோட கழுவி போட்டாச்சு. முன்னாடி பிள்ளைங்களுக்கு எல்லாமே சாப்பாடு கொடுத்தாச்சு. அப்புறம் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேங்க. 4 மணி ஆயிடுச்சு. கவனை டியூஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலான்ட்டு அவரை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா, அம்மாச்சிக்கு வந்து எப்பவும் போல காஃபி போட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துட்டேன். அம்மாச்சிக்கு வீட்டுக்கு தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா பிள்ளைங்க கவன் டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன்னா அந்த பொண்ணு, டியூஷன்ல படிக்கிற பொண்ணு வந்துருச்சு. அழகா இருக்கும், கியூட்டா. 3 பேர் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மாச்சி வந்து காலைல மார்க்கெட் போனாங்க இல்லையா, போகும்போதே அப்புறம் கவனுக்கு பர்த்டே வருது இல்லையா, ஸோ அவனுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு தருணுக்குமே ட்ரெஸ். எப்பவுமே ஒரு ஆளுக்கு வாங்கினா ஒரு ஆளை விட மாட்டோம், 2 பேருக்குமே இது வாங்கிடுவோம். ஸோ அம்மாச்சி என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கும். பிள்ளைங்க 2 பேரும் அவ்வளவு ஹாப்பி ஆயிட்டு முத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது பாருங்களேன். ஸோ அது மாதிரி எங்க வீட்டுல எல்லாருக்குமே நாங்க வந்து பண்ணிப்போம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் வந்து மிக்சர் வந்து வச்சு சூப்பரா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிடலான்ட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டேங்க. கோதுமை உப்பு நீங்க லைட்டான வெதுவெதுப்பான தண்ணியெல்லாம் பிசைஞ்சிங்கன்னா சாஃப்டா இருக்கும், சரிங்களா. ஸோ நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து டைம் ஆயிடுச்சு, சரி சப்பாத்தி போட்டுடலான்னு என்னால இரும்பு கல்ல தான் வந்து போட்டு எடுத்துட்டு இருந்தேன். ஸோ லைட்டா வந்து நெய் வந்து தடவிக்கிட்டேன். ஒரு 2 சப்பாத்தி வச்சு சாம்பார், அதுக்கப்புறம் இந்த கொத்தவரங்காய் பொரியல் வச்சு சாப்பிட்றதுக்கே செம்ம காம்பினேஷன் இருக்கும். சப்பாத்திக்கு சாம்பாருக்குலாம் சூப்பரா இருக்குங்க. அதோட இந்த பொரியலை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறமா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி அதெல்லாம் வச்சு கொடுத்தாச்சுங்க சாப்பாடு, டின்னரை. அதுக்கப்புறம் கையோட எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டா வேலை முடிக்கணும் இல்லையா, படப்படான்னு. உஷ்ணம் வேற கிளப்புது, சப்பாத்தி போட்டோம்னா அவ்வளவு ஹீட்டா இருக்கும், உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ எப்படியும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கையோட தண்ணி குடிச்சுதான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்றேன். ஸோ இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க எனக்கு வந்து போச்சு. கண்டிப்பா இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் யூஸ்ஃபுல்லாவும் ஏதாவது இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேங்க. நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு டீட்டெயிலா ஷேர் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.